ஹலோ மக்கள், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ரொம்ப முல்லைப்பெரிய ஆற்றுல இருக்கோம். இப்போ பாருங்கள், முல்லைப்பெரிய ஆற்றுல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தண்ணி இல்லாமல் எல்லா மக்களும் அரசியல் இருக்காங்க. ஒரு காலமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு, தண்ணி இல்லை. ரொம்ப சிரமம். விவசாயத்தெலாம் ரொம்ப இப்போ மழை பெஞ்சால் கூட தேக்கி வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இந்த அளவுக்கு மழை பெஞ்சும் தண்ணி தேக்கி வைக்க முடியல. பாருங்கள், நாங்கள் பாதையில் நடந்து போகிறோம். எவ்வளோ குப்பைகள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். இந்த தண்ணி இல்லை, அந்த இல்லாத பற்றாக்குறையில் கூட ஒருவர் துவச்சிக்கிட்டு இருக்காரு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்கிறதுலையாச்சும் செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். மழை பெஞ்சும் மழையிலையும் தண்ணி தேங்கி வைக்க முடியல. அதனால் சின்ன வயசில் வந்து குளிக்கக்கூடிய இடம் தண்ணி வந்து ஒரு 3 நாள் மட்டும் தான் தண்ணி இருக்கும். நாங்கள் அப்போ வீட்டிலலாம் வந்து பத்திரமா குளிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தா குளிக்கலான்னு வந்தால் சுத்தமாக தண்ணி கூட இல்லை. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வேலை இல்லாமல் முடிக்க வேண்டிய கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் எல்லா பக்கமும் வறண்டு போய் கிடக்குது. ஏரியாக்கெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டமே இப்போ வறண்டு போய் ரொம்ப இதாக கிடக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வயசில் நாங்கள் இங்கே வந்து குளிக்கிற இடம். இது பாருங்க, மணல் போட்டிருக்காங்க பாருங்க. கீழே வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இதில் தான் நாங்கள் ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த காலத்தில் வந்தோம்னா குளிக்க வந்து மீன் பிடிச்சிட்டு விளாண்டுட்டு போவோம். இங்கேருந்து நாங்கள் தவுவோங்க. அந்த பாருங்கள், அந்த சொனையிலேருந்து தவுனோம்னா அப்படி இங்கே வரைக்கும் கரை வரைக்கும் வருவோம். வந்து விளாண்டுட்டு நல்லா இருக்குது. அது ஒரு பார்க்கவே அழகாக. அங்கனுக்குள்ள ஒரு திட்டு இருந்துச்சு அங்கேருந்து ஓடி வந்து தவுவாங்க எல்லாமே. அது திட்டவே இப்போ இடித்து நல்லா கிட்டிருக்காங்க. நல்லா வேலை நடந்திருக்கு, பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதான் வந்து ரொம்ப தாழ்வாக இருந்துச்சு, இப்போ நல்லா ஹைட்டாக ஏற்றி வேலை பண்ணியிருக்காங்க. திட்டு வந்து ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. நல்லா ஹைட்டாக ஏற்றி போட்டிருக்காங்க. ஒரு ஆள் மட்டத்துக்கு ஏற்றி போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக செஞ்சுருக்காங்க வேலை. அதே மாதிரி தண்ணி திறந்து விட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை டூர் வரணுங்கன்னா நல்லாயிருக்கும். இடத்துல வந்தால் நிற்க கூட முடியாது, வலுவிட்டே இருக்கும். இடமே ஃபுல்லாக வலுவுங்க. அப்படி இங்கேருந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு மேலேருந்து ஓடி வருவாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். இயற்கையோட சூப்பராக இருக்கும் பார்க்க. திட்டு கொஞ்சம் மேலே உயர்த்திக்காங்க பார்த்தீங்களா? தண்ணிவாக இருக்கும். திட்டு தண்ணிவாரின திட்டை வந்து மாற்றி கொஞ்சம் உயர்த்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் தண்ணியோட இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்கவே தண்ணி திறக்க ஒரு இடம். விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட வேண்டிய இடம். இங்கே இருந்தாங்க தேனி மாவட்டத்துக்கு தண்ணி போகும். ஏன்னா முக்கியமான இடம், தண்ணியோட சோனை இது. இந்த இடத்துல தான் தண்ணி போகிறது. இங்கே எத்தனையோ நபர்கள் வந்து இழுத்துட்டு போய் இறந்து போனதெல்லாம் உண்டு. தண்ணி இருக்கும்போது ரொம்ப கவனமாக வரணும். குளிக்கணும்னா வந்தோம்னா அவ்வளோ இதுங்க. இதான் அந்த மதகு தண்ணி. அந்த வாய்க்காலுக்கு இந்த வாய்க்காலுக்கு போகிறதுக்கூடிய மதகு இதாங்க. இங்கே தாங்க தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த பாதை வழியாக மேலே ஏறி போய் தாங்க நாங்கள் வருவோம். இந்த பாதையை வந்து மறைச்சிட்டாங்க. பாதையை படிக்கிட்டு இருந்தோம். அந்த படிக்கட்டை எடுத்துகிட்டு இப்போ நீட்டாக இந்த பக்கம் படிக்கட்டை மாற்றி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. என்னங்க விட்டா மேலே ஏற்றியா? இந்த திட்டில் இருந்தாங்க இறங்கி வருவோம். இருக்கா மழை வேறு டயத்தில் இங்கேருந்து ரெண்டு போவோங்க. நான் சின்ன பிள்ளைன்ட்டு அங்கேருந்து மேலேருந்து குதிப்போம். அந்த திட்டிலேருந்து அந்த திட்டத்தை இப்போ மாற்றி வேறு பக்கம் அமைப்பு தண்ணி வந்து தேக்கி வைக்கிறதுக்காக அந்த மதத்தை திறக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிறாங்க. தண்ணி திடீர்னு இதாச்சுன்னா அந்த பக்கம் திறந்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப குறுகியாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கனக்குள்ள ஒரு குழா பதிச்சிருக்காங்க. பெரிய குழா, ஆழ்துளை கிணறு மாதிரி ஒரு குழா பதிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா விவசாயிகளுக்கு நேரடியாக தண்ணி வர்றதுக்காக அது ரெடி பண்ணியிருக்காங்க.
இங்கேருந்து பாருங்கள் கீழே எவ்வளோ காட்டு வவ்வாலை பாருங்கள், அப்படியே பார்க்கவே பாருங்கள். ஆற்றுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டு வவ்வால் தான். எப்போ வந்தாலும் அந்த வவ்வாலை பார்க்கலாம். ஏன்னா வவ்வாலுடைய அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இல்லை, காட்டு வவ்வால். இந்த வவ்வால் வந்து விவசாயிகளுடைய பயிர்களை நாசம் பண்ணுறது, வைக்கிறது எல்லாமே செய்கிறது. இது வந்து கரெக்டாக அந்த ஜூன் ஜூலை மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வவ்வால்கள்லாம். இந்த அப்படியே பாருங்கள், இந்த மதுவில் பாருங்கள் 1991 இந்த டேமை வந்து விரிவாக்கம் பண்ணி இந்த அணையை வந்து இந்த ஆற்றை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் தொட்டி அமைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த அமைப்பு எதுக்குன்னா தண்ணி தேங்கி வைக்கிறதுக்காக, துவைக்கிறவங்களுக்காக தண்ணி தேங்கி வைக்கிறீங்க. இங்கே தான் மக்கள் துவைப்பாங்க. தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல எங்கள் அனுமதி யாருக்கும் கிடையாதுங்க. இந்த தொட்டிலாம் இருக்குல்ல, இந்த தொட்டிலாம் தான் தண்ணி தேங்கி நிற்கும். தண்ணி இல்லாத கால பற்றாக்குறையில் வந்து விலங்குகள் வந்தாலும் தண்ணி குடிச்சிக்கிறோம். அது இல்லாமல் துவைக்கிறவங்க ஏதாவது வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடத்துல தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சுற்றி பார்க்க பச்சை பச்சைன்னு இருக்கலாங்க, எல்லாமே ஆற்றோட சேர்ந்தவங்களாம். தண்ணி அதிகமாக வரும்போது பார்க்க ரொம்ப பிரமியப்பாக இருக்கும் பார்க்கவே. இது வவ்வால் இந்த இதில் பார்க்கும்போது விரும்ப இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. சேர்ந்த பாக்கு முல்லைப்பெரியாரில் வந்து குளிச்சுட்டு போனால் வந்தேன். கடைசி கால் நினச்சி தாங்க போகிறேன். இன்றைக்கி தண்ணி சீக்கிரம் திறந்து விட்டால் நல்லாயிருக்கும், விவசாயிகளுக்கும் நல்லாயிருக்கும், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வேகமாக வேலையை முடிச்சு வேகமாக திறந்து விடுங்க தண்ணியை. நீர்ப்பாசன ஏரியாவுக்கு தூர்வாரி மழைக்காலங்களில் தண்ணி சேர்த்து வச்சா விவசாயிகளுக்கு தண்ணி பற்றாக்குறை வரவே வராது. அதுக்கு கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி இந்த விவசாயிகளுடைய நிறையா ஓடுது கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுங்க. காலமாக போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. விவசாயிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, அவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள், தண்ணி, உரங்கள் அனைத்தும் நமக்கு அவங்களுக்கு தாராளமாக கொடுத்தா அவங்க நமக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் தாராளமாக தருவாங்க. நெல் சாகுபடி அனைத்தும் நல்ல முறையில் பண்ணுவாங்க. அவங்களும் வாழ்வாதாரம் உயரும். அவங்க வீட்டிலும் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே படிக்கணும், வைக்கணும். அதனால் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். கிழக்கு வாசல் படம் பார்த்தீங்களா? கிழக்கு வாசல் படம் தான் தலுக்கி வந்து மினிக்கும் பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த படிக்கட்டுலாம் ஏறி இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. தேனி மாவட்டத்தில் அப்போலாம் எல்லா நீர்நிலைகள் ஏரியா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அதிகமாக நடக்கும். இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா பல படங்கள் எடுத்திருக்காங்க. பாரதிராஜா படங்கள் அனுப்பிட்டு அதிகமாக எடுத்திருக்காங்க. டேரக்டர் முத்தையா ஒரு படம் இப்போ ரீசெண்டாக கார்த்தி டேரக்டர் முத்தையா வச்சு கார்த்தி அவரை வச்சு எடுத்தாங்க. சூர்யா தம்பி கார்த்திக் அவரை வச்சு பல படங்கள், தெனாவட்டு படம் இங்கே தான் எடுத்தாங்க. நிறையா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. கரைக்குடி சிங்கம் போன்ற குடும்ப ரீதியான படங்கள் அனைத்தும் கிராமப்புறங்களில் இங்கே தான் எடுத்திருக்காங்க. நம்ம துருளிப்பட்டி ஏரியா மக்கள் தான் அதிகமாக படங்கள், கிழக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. தேவர் மகன் படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் ஒரு சில காட்சிகள் இங்கே படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய சொந்த ஊர் அள்ளிநகரத்துலேருந்தும் இங்கேருந்தும் நிறையா படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த முல்லைப்பெரியார் ஆற்றிலிருந்து ஒரு பாம்பு செத்து கிடக்கு. தண்ணி இல்லாத காலமாக போது தண்ணி பாம்புகள் போன்ற உயிரினங்கள் அனைத்தும் செத்து நிலைமையில் கிடக்குங்க. மக்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா தண்ணி வரும்போது ரொம்ப கவனமாக, பிள்ளைகளை கூட்டு வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். ஏன்னா தண்ணிகள் வந்து இல்லாதனால நமக்கு இப்போ வந்து வறண்டு கிடக்கு. தண்ணி அதிகமாக இருக்கும்போது தான் இந்த இடத்துல இறங்கி குளிக்க கூட முடியாது. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் குளிக்க முடியும். எல்லாமே இந்த இடத்துல குளிக்க முடியாது. ஏன்னா இந்த உள்ளூர்காரங்களுக்கு மட்டும் தான் இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த பாதைகள் எப்படி, எந்த இடத்துல தண்ணி சொல்லணும் அப்படின்றது தெரியும். எல்லோரும் வந்து எல்லாம் குளிச்சிட முடியாது. ஒவ்வொரு ஊர்காரங்களும் அவங்கவுங்க ஊரில் அந்தந்த ஆற்றுல எப்படி இருக்குது சூழ்நிலைன்றது அந்த உள்ளூர்காரங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து வர்ற மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளூர்காரங்கள்ட்ட கேட்டுக்கிருந்தேன் எந்த இடத்துல எப்படி இருக்கும் தண்ணி, எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் வந்து குளிங்க. நாங்களும் இன்னொரு நாள் தண்ணி வந்த பிறகு வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறோம், எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி விவசாயம் பண்ணக்கூடிய இடம் தான் பார்க்கவே பச்சை பசையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வறண்டு போய் கிடக்கு பாருங்கள்.
கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக வறண்டுதே கிடக்கு. காரணம் என்னன்னா தண்ணி இல்லை. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, அப்படித்தானே ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா மழை இல்லை. மழை இருந்திருந்தால் இந்நேரம் தண்ணி நிறையா வந்திருக்கும். அது இல்லாமல் தூர்வார் பணி வேறு நடந்துட்டு இருக்கனால தண்ணி தேக்கி வைக்க முடியல. இப்போ மழை பெய்யுது, ஆனால் தேக்கி வைக்க முடியல. 3 நாளாக சாரல், 3-4 நாள் தொடர்ந்து சாரல். தொடர்ந்து மழையாக இருந்துச்சுன்னா இறைவன் அருட்கொடை. தண்ணியை தேக்கி வைக்கலாம். தேக்கி வச்சு விவசாயிகளுக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான தண்ணியை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இங்கே தாங்க மீன் பிடிப்போம். இப்போ பாருங்கள் எப்படி கிடக்கும் பாருங்கள். நான்லாம் ஸ்கூலை கட்டடிச்சு வந்து நல்லா நிறைய தடவை இங்கே வந்து குளிச்சிருக்கேன். சுற்றி சாப்பிட்டு இருக்கோம். இடமே ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணி அந்த இதுலேருந்து இந்த பக்கம் கடத்துறது. தண்ணி கடத்தி வேறு பக்கம் விவசாயத்துக்காக அனுப்புறது. இந்த அங்கே ஒரு சோனம் இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு குழா போச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் இருக்க விவசாயம் இருக்கும், இந்த பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு தண்ணி அனுப்புறதுக்காக அதை போட்டிருக்காங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அணையை உடச்சி எடுத்தால் தான் தண்ணி இந்த பக்கம் வருங்க. விவசாயம் ஒன்றும் பூரா விவசாயம் போடாமல் இருக்கேன் அவருக்கு நிலத்துல பூரா. தண்ணி இல்லைல்ல, தண்ணி இருந்தால் விவசாயம் போட்டுப்பாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்க செருப்பு நடந்து ஃபுல்லாக செருப்பு பூரா ஜெகதியாக இருக்குது. கழுவிக்கிறோம், தண்ணி இருக்குது. அதுக்கு வருங்க தண்ணி பாருங்க. ஒரு ட்ரம் தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. தண்ணி எவ்வளோ பெரிய ஆற்றுல இருக்க இடத்துல ட்ரம்மில் கணக்கில் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குங்க. தண்ணி பற்றாக்குறை மக்களுக்கு தேவை எவ்வளோ தேவை இருக்குன்னு பாருங்கள். தேவை அறிஞ்சவன் இறைவன். இறைவன் அருள்குறையாக 3 நாளைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடம்லாம் சுத்தமாக நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் தண்ணி நிறைய தேங்கியிருக்கும். நேரம் சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் டைம் மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க. பசங்க அதிகமாக வந்திருப்பாங்க, விளையாட்டு பசங்க. ஒரு ஆள் கூட இல்லை பாருங்கள். காலையில் 7 மணிக்கெலாம் ஆற்றுக்கு வந்துடுவாங்க. வந்து மதியம் 4 மணி 5 மணி வரைக்கும் குளிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு மாங்காய் அதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. மழை காலம் இருந்தால் தாங்க தண்ணி எல்லாமே செழிப்பாக இருக்கும். அந்த வரக்கூடியதை மழை தண்ணி நீரில் சேமித்து வைக்கணும். அப்புறம் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விடணும். அதே முக்கியமான ஒன்று. ஒரே ஒரு விஷயம்தான் கோரிக்கை. ஏமா இந்த மதங்களை வேலை செஞ்சு விவசாயிகளுக்காக தண்ணீரை திறந்து விடுங்க. இந்த ஒரு ஒவ்வாளா எவ்வளோ உண்டு. எங்களுடைய தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி திறந்து விடுங்கன்ட்டு தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். விவசாய சங்கத்திலிருந்து போராடக்கூடிய போராட்டங்களை ஏற்றுக்கிட்டு நீர்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு முல்லைப்பெரியாறிலிருந்து வரக்கூடிய தண்ணிகளையும் சரி, மக்களுக்கு குடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுத்திகரித்து மழை காலங்களில் சேமித்து வச்சு தேனி மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பீங்க என்று இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க.